வணக்கம். இப்போ கரூரில் 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகி இருக்கிறது. விஜய் பிரச்சார பயணம். இளைஞர்கள் 20 வயதுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு புரிதலும் இருக்காது. தன்னுடைய தலைவன் கட்சி ஆரம்பிச்சிட்டான், அவ்வளோதான். உங்களை பெற்று ஆளாக்கி படிக்க வச்சு உங்களை வளர்த்த அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கொடுக்குற பரிசு உங்கள் தலைவன் பின்னாடி ஓடி உயர விடுறது தான். அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் சொகுசாக காரில் வருவார், பாதுகாப்போடு வருவார், பாதுகாப்போடு அவர் பேசிவிட்டு அவர் போயிடுவார். அவருக்கு தேவையான பணம்லாம் சம்பாரிச்சிட்டாரு. என்ன கோடியாக சம்பாரிச்சிட்டாரு. இன்றைக்கி அரசியல் அவர் வந்துக்கிறது அந்த சம்பாரித்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு தான். நம்மளை மாதிரி ரசிகன் என்ற அடி முட்டாளுங்க இருக்கிறோம் இல்லையா, நம்மளை வச்சு தான் அந்த தலைவருங்கள்லாம் தன்னை பாதுகாத்துக்கிறானுங்க. தமிழ்நாடு அரசியலில் இது வரைக்கும் இல்லாத இவர் முதலமைச்சரான உடனே தேனாரும் பாலாரும் ஓடிடுமா? மத்திய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் மாநிலம் சிறப்பாக இருக்கும். இவர் மாநிலத்தில் எல்லாத்தையும் தூக்கி நிப்பாட்டுருவாரா? கடந்த காலங்களில் பேரறிஞர் அண்ணா சினிமா நடிக்கலை, மக்கள் பிரச்சனை பேசினார். தந்தை பெரியார், காமராஜர் சினிமா நடிச்சிட்டு வரல, மக்கள் பிரச்சனை பேசினாங்க. அவங்க பின்னாடி இளைஞர் பட்டாளம் திரண்டது, பாதுகாப்பு இருந்தது. இங்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? கூட்டம் கூடலன்ட்டு 8 மணி நேரத்துக்கு மேலே தாமதமாக வந்திருக்காரு. கூட்டம் வேணும்னு சொல்லிட்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் 1000 ரூபாய் பணம் கொடுத்து ஆளை திரட்டி வந்திருக்காங்க. இதுதான் உங்கள் தலைவர். குழந்தைங்கள்லாம் இறந்துருக்குறாங்க, மழக்கம் போட்டு இறந்துருக்குறாங்க. கூட்டத்துக்காக 2 ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க ஏற்பாடு பண்ண 2 ஆம்புலன்ஸுமே பழுது அடைஞ்சிருக்கு. காவல்துறை ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸில் தான் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குது. காவல்துறை உடனடியாக சில ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணலன்னு வச்சுங்களேன், உயிர் சேதம் இன்னும் கூடுதலாக இருந்திருக்கும். நான் கேட்குறேன், ஏன் நீங்கள் கூட்டமாக கூடி ஒன்றா சேர்ந்து அந்த நெரிச்சலில் போனால் தான் உங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகிடுவாரா? மாவட்டம் தானே வராரு, தேர்தல் பிரச்சாரம் தானே அது. உங்கள் மாவட்டத்துக்கு உங்கள் தெருவில் உங்கள் வீதியில் உங்கள் ரோட்டில் இருந்து பாருங்கள், பத்திரமா பாதுகாப்பாக கோஷம் போடுங்க. நான் இது என்ன சொல்கிறது, வைத்தரசில் இது உங்களை கெட்ட வார்த்தையில் திட்டணும்னு தோணுது. என்ன பொது வழியில் திட்டக்கூடாதுன்னு நாகரிகங்கிறது நான் பேசுகிறேன். உங்களுக்கு தலைவன் இருக்கட்டும். என்ன விஜய், தனுஷு, அஜித்து, போனவன் வந்தவன். ஏண்டா ஒரு முறை கேரளாவில் மம்முட்டி ஸ்டார் இருக்காருல்ல, அவரை பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் எப்போ சினிமாவுக்கு அரசியலுக்கு எப்போ வர போகிறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு மம்முட்டி சொல்லியிருக்காரு பதில், கேரளத்து மக்கள் தங்களுடைய தலைவர்களை திரைப்படத்தில் தேடுவதில்லை அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் உங்களை மாதிரி முட்டாளுங்க உங்களுடைய தலைவரை நீங்கள் கல்விக்கு உங்களுக்கு லோனு வேணும்னா விஜய் போராடிங்கிறாரா? கரண்ட்டு பில்லு ஏறுது, இன்றைக்கி திமுக அரசாங்கத்தில் கரண்ட்டு பில்லு உச்சத்தை போயிருக்கு. உங்கள் விஜய் கரண்ட்டு பில்லுக்காக போராடிங்கிறாரா? தண்ணி இல்லைன்னு போராடுறாரா? லட்சமான பேர் பிளாட்பாரத்தில் படுத்துட்டு இருக்கிறான், அவனுக்கு வீடு இல்லாமல் கஷ்டப்படுறான், அவங்களாம் வீடு கொடுன்னு உங்கள் விஜய் போராடுறாரா? எதுக்கு ஒரு போராட்டம் என்பது தெரியாத வாலிபத்தில் நல்லா சினிமா நடிச்சுட்டு சுகபோகமாக வாழ்ந்த ஒரு என்ன சொல்கிறது கூத்தாடியா? ஒரு கூத்தாடியை காலங்காலமாக ஏன் இந்த தப்பு நீங்கள் பண்ணுறீங்க? நடிகவேல் எம்ஆர் ராதா சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்? நம்மளுடைய எம்ஆர் ராதா, எங்களை 2.5 மணி நேரம் சினிமா கொட்டாவில் பார்த்தீங்களா, அதோடு விட்டுட்டு உங்கள் வேலையை பார்த்து போங்கடா, எங்கள் கிட்ட ஆட்சியை கொடுக்காத அப்படின்னு எம்ஆர் ராதா சொல்லியிருக்காரு. இன்னும் எத்தனையோ நடிகருடைய நல்ல தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. விஜயே தலைவராக இருக்கட்டும், ஏன் நெரிச்சலில் ஓடுற? எதுக்கு ஓடுற நீ? முதல்ல உனக்கு என்ன பாதுகாப்பு? இப்போ அதை நீங்கள் 20 லட்ச ரூபா கொடுக்குறாராம் இறந்துட்டவங்களுக்கு, மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு 2 லட்ச ரூபா தராராம். போதுமா? உங்கள் அப்பா அம்மாவுடைய லட்சம் தீர்ந்துருமா? அவங்களுக்கு 1008 கனவுல இருக்கிறாங்க உங்களை படிக்க வச்சு. நீங்கள் வாரிசு, நீங்கள் வேலைக்கு போகணும், நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டியை பார்க்கணும், அப்பா அம்மாவை பார்க்கணும். இதெல்லாம் விட்டுட்டு தலைவரன்னு போய் இப்போ நீங்கள் இறந்துட்டீங்க. என்ன இதனால் யாருக்கு லாபம் சொல்லு? இனிமேவது திருந்துங்க. வைத்தர்ஸில் இது ஒவ்வொரு உயிரும் விலை மதிக்க முடியாத உயிர். என்ன அதனால் திருந்துற வேலையை பாருங்கள். தலைவனை வீட்டில் வச்சுங்க, ஓட்டு போடுங்க.
உங்களை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இனி போனவன் போட்டோம், இருக்கிறவன் தெளிவான அரசியலை முன்னெடுத்து போங்க. நல்ல விஷயத்தை பேசுங்க. உங்களுக்கெல்லாம் 40 வயசுக்கு மேலே உங்கள் அரசியல் தலைவர் தேர்வு பண்ணுங்கள். இந்த வயசில் உங்களால் தேர்வு பண்ண முடியாது. இது இளம் வயசு. தனக்கு ஒரு ஹீரோ வேணும். நானும் உங்களை மாரி வந்தவன் தான். எனக்கும் ஒரு தலைவர் இருந்தாங்க. இப்படியெல்லாம் நானும் அந்தமாரி ஓடி தான் இருக்கிறேன். ஆனால் அந்த தலைவர் எங்கள் மேலே கவனம் வச்சார். உங்கள் தலைவர் என்ன பண்ணார்? கூட்டத்துக்கு ஏற்ற ரோடு இல்லைல்ல, அரசாங்கத்து மேலே குறை சொல்கிறீங்க. இந்த இடத்துல குறுகலான இடத்துல நான் வரேன்னு தெரிஞ்சு எனக்கு இந்த இடத்த அனுமதி கொடுத்தாங்கன்ட்டு மைதானமாக போட்டு அவர் போக வேண்டியதானே? அவருக்கு தெரியல கூட்டம் வரோம், குறுகலான இடம் கொடுத்துட்டோம், மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவருக்கு தெரியல. தெரிஞ்சு எதுக்கு இந்த இடத்த அவர் பேசினார்? அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விஜய் அவருடைய சொத்தை பாதுகாக்க தான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரே தவிர உன்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கோ உங்கள் அப்பா அம்மாவை பாதுகாக்கிறதுக்கோ தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கோ அவர் கட்சி ஆரம்பிக்கலை. இன்னும் 10 வருஷம் விட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது சரின்னு அப்போ சொல்லுவேன். நன்றி.